பரவாயில்ல. இப்போ லாஸ்ட் நாள் கொஞ்சம் கிரௌடாக தெரியுது. வியாபாரம் பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது, குறைச்சாலும் சொல்ல முடியாது. அதாவது சேர்ந்து வியாபாரம் பண்ணா பறக்கத்தும்பாங்க. அது மாதிரி தான் இந்த பூத்து. இவங்கெல்லாம் எங்க ஊருக்காரங்க, சாயர்புரம், தூத்துக்குடி மாவட்டம் தான். தூத்துக்குடி மாவட்டம். 400 ஸ்டாலு 400 கடைகள் தான் உண்டு. அதுக்கப்புறம் அப்படியே 800 ஆயிடுச்சு. இப்போ காலப்போக்கில் இப்பெல்லாம் வந்து 1000. நம்ம ஜெம்ப்ரோ சயாம் ஜமாலே எதுவும் தெரியல. அப்படிங்க செலவாத்தனை அப்படி இருக்கு. அதிகமா இந்திய கஸ்டமர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. கடைசி நாள் $1/2 வாங்க வேண்டியது 20 சென்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்கண்ணா. என்ன ஆதாரம் எப்படி இருந்துச்சு? எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. இந்த தடவை கொஞ்சம் பிசினஸ் ஸ்லோவா தான் இருக்குறாங்க. அப்புறம் வந்து 3 ஹாங்காங் 3 பேங்காக். நான் அப்படியே ஆங்காங்க போறீங்களா? எப்படி இல்லை அப்படியே போறீங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் 8 மணிக்குள்ள இந்த இடத்த வந்து அப்படியே எம்டி ஆக்கி கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாடகை போட்டுருவாங்க. உங்களுடைய 5ஆவது நாள் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம அன்பு ஜெம்ஸ் நாசரண்ண எப்படி இருக்குண்ணே? பரவாயில்ல. இப்போ லாஸ்ட் நாள் கொஞ்சம் கிரௌடாக தெரியுது. லாஸ்ட் நாள் வந்து அப்போதும் வந்து கிரௌடு இருக்காது. நீங்கள் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க ஜெம்ஸர்? எத்தனை வருஷமா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? அப்புறம் 2000லேருந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 24 வருஷம். போன ஷோவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஷோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கடைசி பிப்ரவரி ஷோ அது இந்த வருஷத்துலேயே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பேங்காங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடு அமெரிக்கா ஹாங்காங்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக. 2 பூத்தி எடுத்தாங்க 20,000. ஆமாம் வந்துருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம லோக்கல்லே இருக்கிறோம். சரிங்க, வரக்கூடிய காலத்தில் நல்லா நடக்கும். நம்ம அலிஜம் ஹவுஸ் அண்ணன் அன்வர் அண்ணன் பூத்து வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரம் பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது, குறைச்சாலும் சொல்ல முடியாது. அடுத்து ஆங்காங் போறீங்க. பேங்காக்ல எவ்வளோ நாளாக பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க? எத்தனை வருஷம் இருக்கு? பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பேங்காக்லேயே ஆங்காங்லேயும் பண்ணுறீங்களா? 25 வருஷம் சரியாகும். ஓகே ஓகே, நல்லதுண்ணே. நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கறது வந்து ஷா ஜெம்ஸ். இந்த பூத்து வந்து மக்கள் எல்லாமே சேர்ந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அதாவது சேர்ந்து வியாபாரம் பண்ணா பறக்கத்தும்பாங்க. அது மாதிரி தான் இந்த பூத்து. எல்லாருமே நம்ம ஒசாமா பிரதர்ஸ், சாதிக் பாய், அப்புறம் ஃபைசல், எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு வியாபாரம்? எதிர்பார்த்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த பூத்து எல்லாமே சொல்கிறாங்க. அந்த ஷோ எல்லாமே போன ஷோவை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? போகும்போது அதே மாதிரி தான் இருந்துச்சு. போன ஷோவும் அப்படி தான் இருந்துச்சு, இந்த ஷோ அப்படி தான் இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தருவான். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது எல்லாம் ஆங்காங் போகிறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஆமா, இன்ஷால்லா போகணும். மண்டே கிளம்புறீங்களா? சரி, இங்க இல்லாட்டா அங்க ஒரு இடத்துல இல்லாட்டா இன்னொரு இடத்துல தங்க கொடுப்பான். இன்ஷால்லா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்லது. ஓகே, ஜஸாக்கல்லாஹ். நம்ம தாமஸ் கலர் ஸ்டோன். வணக்கம். பழைய ஆளு பேங்காக்ல. பழைய ஆளு. ஆமா, 93ல இருந்து இருக்கீங்க. 92ல ஹாங்காங். ஆமா, இவங்கெல்லாம் எங்க ஊருக்காரங்க, சாயர்புரம், தூத்துக்குடி மாவட்டம் தான். தூத்துக்குடி மாவட்டம். வேற எங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்க? பார்ட்டிசிபேட் வந்து மெயினா வந்து இங்க பேங்காக்ல பண்றோம். அப்புறம் வந்து ஹாங்காங்ல, அமெரிக்கால ஜனவரியில வந்து புசான்ல நடக்கும். அங்கேயும் போறீங்க? அங்கேயும் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஷோக்கு நம்ம போயிருக்கோம். இந்த பேங்காக் ஷோவை எத்தனை வருஷ காலமா நீங்க தெரிஞ்சதுல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 32-33 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அப்பவுமே சும்மா ஒரு 400 பேர் தான். அவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. அவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. 400 ஸ்டாலு 400 கடைகள் தான் உண்டு. சரி. அதுக்கப்புறம் அப்படியே 800 ஆயிடுச்சு. இப்ப காலப்போக்கில் இப்பெல்லாம் வந்து ஆமா 2500 கடைகள்ல இருந்து 3000 பூத்து வரை இருக்குது. ஆமா, புண்ணியத்துல எல்லாருக்கும் வியாபாரம் நடக்குது. ஓகே, முயற்சி ஹாங்காங்ல சந்திப்போம். வாங்க எல்லாரும். ஓகே, தேங்க்யூ. நம்ம ஜெம்ப்ரோ சயாம் ஜமாலே எப்படிப்பா வியாபாரம்? எப்படி எதுவும் தெரியல. அப்படிங்க செலவாத்தனை அப்படி இருக்கு. அப்படியா? பரவாயில்ல. தொடர்ந்து எத்தனை வருஷமா பூத்து போட்டுருங்க? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட. இங்க எந்த பூத்து நீங்க இந்த வருஷம் மூணு ஃபேர் நடத்துறோம். 3 ஃபேர்லயே மீனெல்லாம் அங்க போட்டுருக்கு. இந்த மொத்தம் தாண்டில போட்டுருக்கீங்க. இது போக இங்க பேங்காக்லாம் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா? வெளிநாடுகளே மற்ற ஆங்காங்கெல்லாம் போறீங்க? அமெரிக்காவுக்கு விசா கிடைக்காதனால போறது மட்டும் போயிட்டு வரும். அப்படியா? சரி. ஓகே, இந்த விட முடிஞ்சுது. இப்போ அடுத்து ஆங்காங்க ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? இதில் பவுமே எப்படி இருந்துச்சு? வாங்க கிடைச்சதா? எதுவும் நிறைய பேர் வந்துட்டாங்க. ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா இருக்குது. சரி. எல்லாரும் ஏன்னா இவருக்கு தெரியும், அவன் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல எல்லா நாடுகளுக்குமே போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அதிகமா இந்திய கஸ்டமர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, நல்ல. ஓகே,
நல்ல பேங்காக் ஜென்ஃபேருடைய அந்த கடைசி நாள் பாருங்க. நம்ம ஏற்கனவே அந்த சொன்ன அந்த சைனீஸ் பூத்து எப்பவுமே பிஸியா இருக்குண்டோம். அந்த தடவை வந்து அந்த அளவுக்கு பிஸி இல்லை. ஆனா இப்போ அன்றைக்கு இப்போ முடிய போற நேரம் மணி எத்தனை இப்போ மணி வந்து கரெக்டா வந்து 4:15 ஆகுது. பாருங்க இப்ப மக்களை பாருங்க, என்னமோ சும்மா கொடுத்த மாதிரி மக்கள் நிக்குது. அவ்வளவு கூட்டம் திரும்ப வந்துருச்சு. ஏன் என்ன காரணம்? கடைசி நாள் $1/2 வாங்க வேண்டியது 20 சென்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்கண்ணா. கடைசி நாளுங்கிறதுனால அதனால மக்கள் வந்து நல்ல கிரௌடா நிக்கிறாங்க. அதனால நிறைய வியாபாரம் நடக்கும். நிறைய குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம். கடைசி அன்றைக்கு 5 மணி வரைக்கும் தானே கணக்கு, அதையும் தாண்டி வாங்குவாங்களோ? 6 மணி வரைக்கும் மக்கள் நிற்கும். அவங்களுக்கு என்ன இருக்குண்ணே, வியாபாரம் தானே, அதுக்கு தானே வந்திருக்கிறாங்க. இதான் அந்த பூத்து. இதே மாதிரி எல்லாத்திர பூத்தும் இருந்தா எல்லா வியாபாரிகளுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு பக்கம் பேக்கிங் வேலை நடந்துட்டு இருக்குது, மறுபக்கம் வியாபாரம் கடைசி நேரத்துலையும் நல்ல இந்த சீனர்களுக்கு வியாபாரம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. பெரிடாட்டு இன்று கடைசி நாளுங்கிறதுனால அது மட்டும் இல்லை, இந்த ஃபேர் முடிஞ்ச கையோட எல்லாருமே ஹாங்காங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால எப்பவுமே சரக்கை கொடுத்து விட்ருவாங்க. இந்த ஃபெடெக்ஸு, ஃபெராரி, இந்த ஷிப்பிங் ஏஜென்சி அவங்க வைக்கிறாங்க, அவங்ககிட்ட கொடுக்குறதுனால எல்லாமே பேக்கிங் வேலை நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வியாபாரம் ஜரூர் அங்கே நடந்துட்டு இருக்குது. ஏன்னா ஆதாம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கா? எத்தனை வருஷமா ஆச்சு? 3-4 வருஷம் ஆச்சு வியாபாரத்துக்கு வந்து. ஓகே, இன்ஷால்லா நல்லா பாருங்க. எது வாங்க கிடைச்சிதா? வித்தீங்களா? சரி, நல்ல. என்ன ஆச்சு? அது எப்படி இருந்துச்சு? ஷோ வந்து பரவாயில்ல, ரொம்ப ஆஜா. நீங்க சொல்லுங்க, அதான் 2 வார்த்தை அவர் சொல்லிட்டாரா? சரி சரி, அப்ப எல்லாம் ஒண்ணுதான் அவங்க. அதனால சரி சரி சரி, ஓகே. நம்ம கம்ரான், கர்நாடகா, அலிப்பூர், ரூபி, சஃபயர் எல்லாமே வியாபாரம் பண்ணுவாங்க. ஜேடிசில நம்ம பூத்துக்கு பக்கத்தில் உள்ள பூத்து தான். கிளாஸ்ஃபில் ரூபி, பங்கஜா, சஃபயர் எது வந்தாலும் அவங்ககிட்ட கிடைக்கும். ஸ்டார் ரூபி, அதாவது கிளாஸ்ஃபில் ஸ்டார் ரூபியா நீட் எல்லாமே கிடைக்கும். How is the business? Okay, good. How long you participate in that bank? More than 4-5 times this time. Last time was better, this time little slow. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. இந்த தடவை கொஞ்சம் பிசினஸ் ஸ்லோவா தான் இருக்குறாங்க. பாப்போம், அடுத்த ஷோ கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லா வரும். ஓகே ஓகே, நல்ல. பேக்கிங் வேலை ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்துட்டு இருக்குது. 6 மணிக்குள்ள எல்லாருமே இந்த ஹாலை விட்டு காலி பண்ணணும். அதுக்குள்ள வேலை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. குக்கைனா ஜெம்ஸ் ஷோ முடிஞ்சு எல்லாம் இது ஆங்காங்க வேற போறாங்க. எப்படி இருந்துச்சுண்ணே? போன பேரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சரிங்க. வேற எங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்க? வேற சூசான் வேற, அப்புறம் வந்து 3 ஹாங்காங் 3 பேங்காக். தொடர்ந்து எத்தனை வருஷமா பார்ட்டிசிபேட் பண்றீங்க? 25 வருஷமா பண்றீங்க. ஓகே ஓகே. ஹாங்காங்ல நல்லா நடக்கும். நல்லது. சரி சரி சரி, எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படியே ஹாங்காங் போறீங்களா? எப்படி இல்லை, அப்படியே போறீங்களா? இந்த பேங்காக் எக்ஸிபிஷன் ஃபேர்ல நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் தான் அப்படியே போய் நண்பர்களை, புது ஆட்களை சந்திச்சு நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம். நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மக்களை, நம்ம தமிழ் சொந்தங்களை காட்டியிருக்கிறோம். கண்டிப்பா உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாராவது இருப்பாங்க. என்னவே ஷோ அன்றைக்கு கடைசி நாள். மணி எத்தனை ஆகுது? இப்போ மணி வந்து கரெக்டா 5:30 மணி ஆகுது. இன்னும் ஆட்கள்லாம் இன்னும் போகவே இல்லை. அதுக்குள்ள கடையை காலி பண்ண மாதிரி இருக்குது. என்ன எப்படி? அவ்வளவுதான். ஃபைனல் டே வந்து 4:30 எல்லாமே எடுத்து வச்சிருவாங்க. ஆமா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த 5 நாள் தான். அதுக்கு மேல ஒரு நாள் போனா கூட அவங்களுக்கு ஃபைனை போட்டுருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண கடை இல்லை, பல பில்லியன் இருக்கும்னா. இவங்களுடைய ரெண்டே மில்லியன் கணக்குல இருக்கும். காட்டுங்க நீங்க. எல்லாம் பேக்கிங் பாங்க. கடைசி நாளுங்கிறதுனால செக்யூரிட்டி இது பண்ணி எல்லாம் ஹாங்காங்க்கு எல்லாம் போகுது. ஒரு பக்கம் இதான் போகக்கூடிய வழி. எல்லாமே ஃபுல் பிஸியாக இருக்குது கடைசி நாளுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பாருங்கள், கடைசி நாள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி பிரைட்டாக கடைகள், பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், கடையே காணும், அந்த கிணத்தையே காணும்னு சொல்லுவாங்களே, அது போல் அவ்வளோ ஸ்பீடாக வேலை துரிதமாக நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் 8 மணிக்குள்ள இந்த இடத்த வந்து அப்படியே எம்டி ஆக்கி கொள்ளணும். இல்லைன்னு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாடகை போட்டுருவாங்க. ஒரு பக்கம் எலக்ட்ரீஷியன் வந்து கலட்டுறாங்க. எல்லாம் பாருங்கள், ஆளுக்கு ஒரு பக்கமாக கடையை வந்து பிரித்து மேயிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல். ஏன்னா அவங்க வந்து இந்த டைம் வந்து ஒரு நைட்டில் ஒரு 9 மணி டைம் கொடுத்துருப்பாங்க. அதோட வந்து இந்த ஹாலை வந்து அவங்க காலி பண்ணணும். ஃபேஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவே எப்படி இந்த ஹாலை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க, செட்டப் எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்தோம். பாருங்க, எல்லாமே ரொம்ப துரிதமாக நடக்கும். பல ஆயிரம் பேர் நின்று ஆளுக்கு ஒரு பக்கமாக வேலை பார்ப்பாங்க. இது போக மேலே நம்ம ஏற்கனவே சொன்னால் மேலேயும் ஹால் இருக்குது. பாருங்க, கார்பெட்டை கலட்டி வச்ச மாதிரியே உருவிட்டாங்க. அங்கே ஷோகேஸ், அது ஒரு குரூப்பு வேலை பார்க்குது. பாருங்க, கார்பெட்டை இன்னும் ஒரு 1 ஹவர் அல்லது மேக்ஸிமம் 2 ஹவர்ஸில் வந்து இது ஒரு மைதானம் போல் ஆகிடும்.
70வது பேங்காக் ஜெம்மன் ஜுவல்லரி ஃபேர் இன்றையோட முடிஞ்சுது. நம்ம தொடர்ந்து இந்த ஷோ ஆரம்பிக்க முன்னாடி 1 அல்லது 2 பதிவுகள் தான் போடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் ஷோ போட்டதுலேருந்து இந்த ஹவு டு ப்ரிப்பேரிங் இந்த எக்ஸிபிஷன் ஹால் போட்டதுலேருந்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே போட்டதுலேருந்து மக்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருக்குறாங்க. பல பக்கத்துல இருந்தும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு மற்ற கமெண்ட்ஸு நேராக பார்க்கும்போது மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். வெளிநாடுகளில் இருந்தும் வெளியூடுகளில் இருந்தும் அந்தந்த மக்கள் தங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், அண்ணன் தம்பியெல்லாம் நேரடியாக நம்ம காட்சிப்படுத்தினதில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் இன்னும் டெய்லி ஒரு வீடியோ போடுங்கிற முடிவுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 நாளுமே நம்ம முழுக்க அந்த வீடியோக்களை, இந்த எக்ஸிபிஷன் நிகழ்வுகளை நம்மளோட மக்களை படம் பிடித்து காட்டியிருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு தினமும் மக்களை வந்து நம்ம அந்த அவங்களுடைய பூத்தில் வந்து படம் பிடித்து காட்டும் போது ஒரு சில பேர்களுடைய முகம் வாடி போயிருந்துச்சு, ஒரு சில பேர்களுடைய முகம் சந்தோஷமா இருந்துச்சு. இப்படிதான் வியாபாரம். ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்கும், இன்னொரு நாள் வியாபாரம் இருக்காது. எப்பவுமே இப்படியே இருக்க போறதில்லை. இது போன்ற நல்ல ஒரு அழகான பதிவுகளை நம்மளுடைய தாய் தமிழன் யூடியூப் சேனல்ல பதிவிடுவோம். நம்முடன் தொடர்ந்து இணைப்புல இருங்க, கண்டினியூவா பாருங்க. ஏன்னா எல்லாம் முடிஞ்சுதா அண்ணா? இங்கே காட்டினே வழங்காம போச்சு. கரெக்டா வந்துட்டீங்களா பினிஷிங்? ஓகே ஓகே. நம்ம ஏற்கனவே சொன்னது போல லோடிங் பண்றதுக்கு பாருங்க எவ்வளவு வசதியா வச்சிருக்காங்க பாருங்க சாமான்களை. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய கூட்ஸை வந்து ஏற்ற போகிறோம். நம்ம வீடியோ பதிவில் வர்ற குறை நிறைகளை, உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் எடுத்து சொல்லலாம். அதை நம்ம நிவர்த்தி செய்து கொள்வோம். கண்டிப்பாக நல்லது கெட்டது எதுவோ அதை வந்து நீங்கள் சுட்டி காட்டலாம் தைரியமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி.